ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு புதிய கண்டுபிடிப்பு. 44 மாதிரி வாக்கியங்களில் பே சும் பயிற்சி இலவசம். 9443178551 பாடங்களின் PDF இலவசம். இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. இது 37வது வரி. வார்த்தைகளில் I, we, you, they, he, she, it etc. ஒருமையில் me, லும் பன்மையில் he, we, yes or no கடந்த காலம். Did I come, ல தொடங்கி பே, இண்டும். உதாரணங்கள் Did I come, நான் வந்தே. Did you come, நீ வந்தாயா. Did they come, இடைக்கோடு. அவர்கள் வந்தார்களா. Did he come, அவன் வந்தானா. Did he come, அவள் வந்தாளா. Did ராஜா come, ராஜா வந்தானா. Did ராணி come, ராணி வந்தாளா. இவைகளின் பதில் Did I come. வாய்ப்பாடு வரியில் நீங்களே பதில் சொல்லலாம். பதில் சொல்ல முடிந்தால் உங்களுக்கு இந்த வரியில் பே சத் தெரிகிறது என்று அர்த்தம். இன்று முதல் இந்த வாய்ப்பாடில் நீங்க பேசலாம். மாணவர்கள் படித்தார்களா. மாணவன் படித்தானா. டாக்டர்கள் பேசினார்களா. டாக்டர் பேசினாரா. குழந்தை விளையாடியதா. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு புதிய கண்டுபிடிப்பு. 44 மாதிரி வாக்கியங்களில் பே சும் பயிற்சி இலவசம். 9443178551 பாடங்களின் PDF இலவசம். இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. இது 37வது வரி. வார்த்தைகளில் I, we, you, they, he, she, it etc. ஒருமையில் me, லும் பன்மையில் he, we, yes or no கடந்த காலம். Did I come, ல தொடங்கி பே, இண்டும். உதாரணங்கள் Did I come, நான் வந்தே. Did you come, நீ வந்தாயா. Did they come, இடைக்கோடு. அவர்கள் வந்தார்களா. Did he come, அவன் வந்தானா. Did he come, அவள் வந்தாளா. Did ராஜா come, ராஜா வந்தானா. Did ராணி come, ராணி வந்தாளா. இவைகளின் பதில் Did I come. வாய்ப்பாடு வரியில் நீங்களே பதில் சொல்லலாம். பதில் சொல்ல முடிந்தால் உங்களுக்கு இந்த வரியில் பே சத் தெரிகிறது என்று அர்த்தம். இன்று முதல் இந்த வாய்ப்பாடில் நீங்க பேசலாம். மாணவர்கள் படித்தார்களா. மாணவன் படித்தானா. டாக்டர்கள் பேசினார்களா. டாக்டர் பேசினாரா. குழந்தை விளையாடியதா. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு புதிய கண்டுபிடிப்பு. 44